விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அரசிற்கும் கூட்டணிக்கு எந்த வகையில மதிப்பளிக்க வேண்டுமோ அதுல கொஞ்சம் கூட பிழை இல்லாம பெசகாம அந்த நிலையில இருந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, குறிப்பாக தலைவர் எழுச்சித்தமிழர் என்பது செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர் வன்னியரசு அவர்கள் அமைச்சரவையில் பங்கு பெற்ற பிறகு நம்முடைய கொள்கை நண்பர்கள் கூட்டணியில் அரசில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்கின்ற வாழ்த்து செய்தியை கொடுத்திருக்கிறார். அதோடு நின்று விடாமல் அமைச்சராக பொறுப்பேற்ற தோழர் வன்னியரசு அவர்களுக்கு அவரே அலைபேசியிலே அழைத்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே ஒரு அரசியல் நாகரிகத்தோடு அரசியல் பண்போடு எந்த வகையிலும் பெசகாம விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டு வருகிறது, இனிமேலும் செயல்படும் என்பதற்கான சான்று. அது நீங்க சொன்னது எனக்கு அந்த மாதிரியான செய்தி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த மாதிரி நிலையிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதையுமே வெளிப்படை தன்மையோடு நடிக்கிறது. நீங்களே பார்த்தீங்க, மற்ற இயக்கங்களை பற்றி அவருடைய நடவடிக்கைகளை பற்றி விமர்சனம் செய்கிற நிலையில் நான் இல்லை என்றாலும் கூட தேர்தல் முடிந்தவுடன் காங்கிரஸ் உடனடியாக போய் ஆதரவு கொடுத்தது. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இந்த கூட்டணியில் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட திமுக தலைவர் வெளிப்படையான செய்தி. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இன்னும் குறிப்பாக தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருந்த போது தேர்தல் முடிவு நமக்கு சாதகமாக இல்லை, இந்த கூட்டணிக்கு சாதகமாக இல்லை என்கின்ற சூழலிலேயே அடுத்த நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை சந்தித்து நாம் பேச வேண்டும் என்கின்ற நிலையில் இடதுசாரிகளோடு உடனடியாக பேசி அடுத்த நாள் காலையிலே போய் பார்த்துக்கணும். அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், அரசியல் சூழல் மாற்றங்கள், அரசியல் ரீதியான பல நிகழ்வுகளை அவ்வப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரிடத்துல அலைபேசி வாயிலாகவும் முறை நேரிலும் சென்று அவரிடத்தில் எல்லாத்தையும் விலக்கிவிட்டுதான் எங்களுடைய அரசியல் முடிவுகளை எடுத்திருக்கிறோம். ஆகவே அத்தகைய நிலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்த எழுச்சியை பிடிக்காம இதை பலகீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு பரந்தப்பட்ட ஊடக வெளிச்சத்திற்கு உட்பட்டவராக, இன்னும் சொல்ல போனால் கட்சியினுடைய கருத்தியலை மிக தீவிரமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் தோழர் ஆலு ஷானவாஸ் அவர்கள் இந்த நிமிடம் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டு வருகிறார். தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் ரீதியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்கின்ற சூழலில் எல்லா இயல்பிலேயே எல்லா மனிதர்களுக்கோட வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது ஒரு வருத்தம் அவருக்கு எனக்கு. ஆனால் உடனடியாக ஓரிரு நாட்களில் அவரும் நானும் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சித்தமிழர் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினோம், மனமிட்டு பேசினோம். அப்பொழுதே எல்லாம் மறைந்து விட்டது. அந்த சந்திக்கும் போதே தலைவரை சந்திக்கணும்னு வரும்போதே அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கான அட்டவணையோடு வந்தார். தலைவர் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போங்கன்னு கேட்டுக்கொள்வதற்கு முன்பாகவே தேர்தல் பிரச்சார அட்டவணையோடு வந்தார். அதை உடனடியாக அன்றைக்கே அந்த கூட்டத்தில் அறிவித்தேன், தலைவருடைய அனுமதியோடு அறிவித்தோம். அந்த அட்டவணையின்படி சில மாறுதல்கள் தேவைப்பட்டது. ஏன்னா எல்லா வேட்பாளர்களும் நிறைய வேட்பாளர்கள் தரத்துக்கு புதியவர்கள் அதில் சிக்கல் கொஞ்சம் தாமதமாக அவர் அந்த தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரத்தை பண்ணார். பிரச்சாரத்தை முடிச்சுட்டார். இது எல்லாமே எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் விஷயங்கள். ஆனால் இதை பயன்படுத்தி சில பேர் வேண்டுமென்றே அவர் ஏன் இதுக்கு பதிவு செய்யலை, அவர் ஏன் இப்படி பேசலை, ஒருத்தருடைய செயல்பாடுகள்லாம் இன்னொருத்தர் தீர்மானிக்க முடியாது. இதில் குறிப்பாக என்னன்னா, அதுவும் இப்போ நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அரசியல் ரீதியான மாற்றங்களுக்கு பிறகு அவரை குறிவைத்து அவர் மீது அக்கறை இருப்பது போல சில பதிவுகள் போடப்படுகிறது. அவரை குறிவைத்து அவர் ஏதோ தவறு இழுத்துட்டார் என்கிற மாதிரியான சில பதிவுகள் போடப்படுகிறது. ஆலு ஷானவாஸ் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையினாலும் அவருக்கு நல்லது நடக்கணும்னு நினைத்து போடுற பதிவுகள் அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலகீனப்படுத்த வேண்டும் என்று போடப்படுகின்ற பதிவுகள். அப்படித்தான் நேற்றைக்கு ஒரு பதிவு அது சில பேர் அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் என்பது தெரியும். அவரே போட்ட பதிவு என்பது போல வலைதளங்களில் அது சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கு. அவர் இப்போ துபாயில் இருக்காரு. இப்போ இங்கே நான் அந்த செய்தியாளர் சந்திப்பு இப்போ அமர்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக கூட எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. ஒரு துபாயில் இருந்து எனக்கு அந்த மெசேஜ் போட்டிருக்காரு. நாளைக்கு எனக்கு மறுநாள் சொல்லியிருக்காரு. அது பொய் என்பதை நானும் என்னுடைய வலைதளத்தை பதிவு செய்திருக்கேன். அது பொய்யான தகவல்.
இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. அவர் ஒருத்தர் வந்து முடிவு எடுக்கிறது அவங்க விருப்பம். ஆனா ஒரு முடிவு அவருக்கு எடுத்துட்டார் அப்படின்னு வந்துட்டாரு காய்ச்சி கொண்டு எழுதுவதும் தவறானது. இது என்ன முயற்சி பண்றாங்கன்னா, அப்படி ஒரு பதிவை போட்டோம்னே எளிய நிலையில் இருக்கக்கூடிய தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள், அவங்களுக்கு என்னன்னா உங்களை மாதிரி ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கக்கூடிய செய்தியாளர்களே ஒரு ஐயம் வருகின்ற போது கடைநிலையில் இருக்கக்கூடிய எளிய மக்களாக இருக்கக்கூடிய கட்சியின் தோழர்கள் இணையத்தில் பயணிக்க உடனே அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது உண்மையா இருக்குமோன்னு ஒரு ஆதங்கத்தை வந்து ஒரு பதிவுகளை மேற்கொள்கிறாரு. இது மேலும் மேலும் அப்படியே செப்பரேட் ஆகிட்டு இதற்கெல்லாம் விரைவில் ஒரு விதிவு கட்டப்படும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே முதன்மை செயலாளராக தொடர்ந்து தோழர் ஆலூர் கான் அவர்கள் பயணித்து வருகிறார். இன்னும் கூட மிக முக்கியமா சொல்லணும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அரசியல் ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய இந்த அடி மிகப்பெரிய முக்கியமான முடிவுகளின் போது அந்த முடிவுகள் தொடர்பான ஆலோசனையில் மிக முக்கியமான ஆலோசனையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்சியினுடைய முன் வரிசை பொறுப்பாளர்களோடு தலைவர் எழுச்சி தமிழர் ஆலோசனை நடத்திய போது அந்த ஆலோசனை கூட்டத்திலும் ஆலூர் கான் அவர்கள் பங்கேற்றார். பங்கேற்றதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். அதன் அடிப்படையில தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால இது முற்றிலுமான பொய், இது வதந்தி. இதை செய்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இது போன்ற நடவடிக்கைகள்ல இனிமேல் ஈடுபடாதீங்க. இதே மாதிரியான தரம் தாழ்ந்த நடவடிக்கைகளை எங்களை தொடர்பாக ஈடுபட கூட தரம் தாழ்ந்த நிலையில் அரசியல் செய்யக்கூடிய வகையில எங்களுடைய தலைவர் வழக்கெடுக்கவும் இல்லை. நாங்கள் அப்படி செய்யவும் மாட்டோம். ஆனால் அது ஒரு எச்சரிக்கையான